கூடையை பாருங்கள். இந்த கூடைக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அளவு வந்து நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மூடிக்கு வந்து தனியாக நான் உங்களுக்கு எப்படி அளந்து மூடி போடுறது, தனியாக எப்படி ஒயர் விட்டுட்டு மூடி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம இப்போ வந்து இன்னொரு கூடைக்கு நம்ம வந்து இந்தமாரி போட்டு மூடிக்கு எப்படி அளந்து விடுறது, இந்த 50-50 ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுற முதல் ஒரு வீடியோவில் ஜாயின் பண்ணுறதை காட்டியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மூடிக்கு எப்படி அளந்து ஜாயின் பண்ணுறது, மாறாமல் கீழே மேலே மாறாமல் ஜாயின் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வந்து அளவு வந்து 32 ஒயர் எடுத்துருக்கிறேன். 50-50 ஒயரில் வந்து 18, இதில் வந்து கோல்டு கலரு எல்லாமே வீடியோவில் கம்மியாக தான் தெரியும் கலரு. கோல்டு கலரில் வந்து 16 வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 8 கோல்டு கலரு, 16 இதில் நம்ம போட்டுடுறோம். வெள்ளையை பார்த்த மாதிரி ரோஸை பார்த்த மாதிரி போட போகிறோம். அந்தாண்ட வந்து நம்ம வந்து ஒரு 8 ஒயர் நான் பின்னலான்னு இருக்கிறேன். இப்போ எப்படி மூடிக்கையும் சைலையும் எப்படி அளந்து விட்டு எப்படி பின்னுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், சுற்று வயர் எடுத்துப்போம். சுற்று வயர் வந்து கோல்டு கலரில் தான் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து சுற்று வயரை எடுத்துக்கிறோம். சுற்று வயர் வந்து 4 அடி. இங்கே பாருங்கள், 1 2 3 4 அடி கொஞ்சம் இப்படி விட்டுருக்கங்க. விட்டுட்டு மடிச்சுப்போம். சுற்று வயரை மடிச்சுட்டு இப்போ வந்து மேலே உள்ள ஒயரில் வந்து நம்ம வந்து 1.25 அடி மூடிக்கு விட்டால் போதும். இங்கே பாருங்கள், 1 2 1.25 அடி விட்ருக்கேன். 1.25 அடி விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து 1.25 அடி அதோட இங்கே 1.25 அடி இருக்கா, இதில் வைக்கிறோம். இதில் வச்சு நம்ம வந்து சமமாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இதை என்ன பண்ணுறோம், 4 அடி விட்டுருக்கோம் சைடில், அதில் இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு தூக்கி போட்டு இதை வந்து நம்ம மேலே போட போகிறோம். இதில் வந்து சின்ன வயிறு மேலே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ இப்படியே பெரட்டிக்கிறோம். பெரட்டி இந்த ஒரு வருஷம் தான் இப்படி இருக்கும், மறு வருஷம் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பெரட்டி இது உள்ளே போட்டுரும். போட்டுட்டோம்னா மேலே வந்து பெரிய வயிறு அளந்து விட்டோமே, அது வந்து மேலே வந்துச்சு. அதேமாரி தான் மறு வயரும் ஒன்று எடுத்து மறு ஒயர் எடுத்து மேலே உள்ள ஒயரில் நம்ம அப்படியே அளந்துக்கிறோம். அளந்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோன்னாக்கா, இங்கே பாருங்கள், இப்படியே மடிக்கிறோம். மடித்து இந்த பக்கத்தை வந்து அப்படியே கீழே இப்படி பெரட்டிக்கிறோம். பெரட்டிக்கிட்டு இப்படி மேலே போகிறோம். இப்போ வந்து ஒயர் வந்து மேலே வந்துடும், பெரிய ஒயர். இந்த பாருங்கள், இந்த பள்ளம் வந்து பெரிய ஒயர். கொஞ்சம் இப்படி அதோட அளந்து எடுத்து ஒயரை பெரட்டணும். இதை பார்த்துக்கோங்க. இதேமாரி தான் ஒயரை கொஞ்சம் ஒரு சுற்று பெரட்டினோம்னா இந்தமாரி போட்டுடலாம். இது வந்து எட்டையும் போட்டுட்டு அப்புறம் 50-50 ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். பாருங்கள், 8 வரையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து 50-50 ஒயரில் வெள்ளைக்கு வெள்ளை, ரோஸ்க்கு ரோஸ்னு இப்படி பார்த்து தான் நம்ம போட போகிறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், வெள்ளை வந்து இந்த சைடு வேணும். அப்படிங்கிறதுனால மேல் ஒயர் வந்து பெரிய ஒயர், மூடிக்கு விட்ட ஒயர், அதில் வந்து இப்படியே அளந்துக்கிறோம். அளந்து இதை மடிக்கிறோம். நம்ம அளந்ததை வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி அளந்துருக்கோம். அளந்து இப்படி வச்சுருக்கோம். அளந்த ஒயர் வந்து கீழே வரணும். கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரட்டிங்கன்னா கீழே வந்துடும். இப்படி போட்டு இதை மேலே தூக்கணும்னா மூடிக்குள்ள பெரிய ஒயர், மூடிக்குள்ள ஒயர் வந்துடும். இங்கே பாருங்க, இது கீழே உள்ள ஒயர் கரெக்டாக இருக்கும். மூடிக்குள்ள ஒயரும் கரெக்டாக வந்துடும். அடுத்தது இன்னொரு ஒயரும் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இது வந்து வெள்ளைக்கு வெள்ளை வைக்கணும், அதனால் இதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னொரு ஒயரையும் நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், வெள்ளைக்கு வெள்ளை வைக்கிறோம். அது என்ன பண்ணுறோம், இதே வெள்ளை பக்கம் இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இப்படியே அளந்து இப்படி எடுத்து வந்துடுறோம். இப்படி எடுத்து வந்து இந்த இடத்துல இப்படி மடிக்கிறோம். மடித்து அதை அப்படியே பெரட்டுறோம்னா கீழே வந்துடும். இந்த மடித்த ஒயர் கீழே வந்துடும். கீழே வந்தோடனே இப்படி பிடிச்சிக்கிட்டு மாறாமல் மூடிக்கு கீழே மேலே மாறாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அழகாக நீங்கள் போட்டுடலாம். மூடிக்கு இப்படி போட்டுடலாம். அதுக்காக நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மூடிக்கு நீட்டாக வந்துடுச்சு. வெள்ளைக்கு வெள்ளை வந்துட்டு இதேமாரி ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடுங்க. நான் நார்மல் நாட்டு தான் போட்டு மேலே வந்து சிவன் கண்ணு போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.